So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see about உங்க பர்சனோட current mindset and அவங்களோட thoughts வந்து எப்படி இருக்கு அப்படின்ற பத்தி தான் நம்ம ஒரு டீடைல் பேஷன் வந்து பார்க்குறோம். So before starting the reading, I just want to give you a very small update. So guys, நீங்க புக் பண்ற ரீடிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் எதுனாலுமே சரி. ஸோ இட் வில் பி லைக் ஆன் ஸ்பாட் கைண்ட் ஆஃப் ரீடிங். ஸோ உங்களுக்கு நீங்க வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் டிலே நீங்க வந்து ரீடிங்ஸ் உங்களுக்கு இமீடியட்டா உங்களுக்கு வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட பர்சனல் ரீடிங்ஸை நீங்க தாராளமா என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ போத் த டீடைல் இந்த வீடியோல நான் ஹைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன் அண்ட் சில இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். யூ கேன் திங்க் அபவுட் யுவர் பர்சன். உங்க பர்சனை பத்தி நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் சி அவங்களோட மைண்ட் செட் அண்ட் தாட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்றது. ஓகே, ஸோ வென் கம்ஸ் டு த ரீடிங் நம்ம வந்து பார்க்குறப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்க வந்து என்னன்னா லைக் உங்க 2 பேரோட பாண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு லிம்போ அந்த லூப் கனெக்ஷன் மாரி தான். ஸோ இப்போ வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு சில சண்டை, பிரச்சனை ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் ஏதாவது நடந்திருந்தா கூட, அந்த ரிலேஷன்ஷிப் அதோட வந்து கட் ஆயிருக்காது அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தோம் அப்படின்னா, திருப்பி திருப்பி அது வந்து லைக் கன்டின்யூ ஆயிட்டே தான் இருந்திருக்கும். ஸோ இப்ப நம்ம ஒரு சண்டை போடுறோம் அப்படிங்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேஜரா கூட இப்ப நீங்க வந்து பிரிஞ்சு போற ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருந்தா கூட, ஸோ அந்த பிரேக் அப்புறம் நீங்க திருப்பி வந்து 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்பீங்க. ஸோ அப்ப வந்து என்னன்னா, லைக் அந்த கனெக்ஷன்ஸ பொறுத்த அளவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அந்த கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷனாவும் இருக்கு. அண்ட் அந்த கனெக்ஷன்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தாலும், உங்க 2 பேருக்குள்ள ஒரு 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 பெரிய ஒரு இடைவேளை இருந்தா கூட, திருப்பி திருப்பி நீங்க வந்து பேசிருவீங்க. திருப்பி திருப்பி நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிருவீங்க. ஸோ அந்த ஒரு ரீயூனியன் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து அடிக்கடி உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நடக்க தான் செய்யும். ஓகே. ஸோ அப்போ உங்க 2 பேருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்க 2 பேருமே எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. உங்களோட பாண்ட் வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டா இருக்கு அப்படின்றது உங்க 2 பேருக்குமே கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்க வந்து வென் கம்ஸ் டூ இந்த எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட் டசன்ட் மீன் தட் ஒரு வாட்டி நம்ம வந்து லைக் எப்படி சொல்றது, இப்போ ஒரு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஒரு மைனரா இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த கனெக்ஷன்ஸ் வந்து என்னன்னா லைக் கம்ப்ளீட்டா வந்து டிஸப்பியர் ஆறதோ, கம்ப்ளீட்டா வந்து முடிஞ்சு போறதோ அந்த மாதிரி எதுவுமே இருந்திருக்காது. ஸோ திருப்பி திருப்பி தொடர்ச்சியா அந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே தான் இருந்திருக்கும். ரொம்ப வருஷமாவும் நீங்க இந்த பர்சன் கிட்ட வந்து நீங்க பழகிருக்கவும் நீங்க வந்து செஞ்சிருக்கலாம். இன்கேஸ் இது ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பா இருந்திருந்தா கூட உங்க 2 பேருக்குள்ள அவ்வளோ ஏதாவது ஒரு சில சண்டைகள் இருந்திருந்தாலும், திருப்பி திருப்பி வந்து கனெக்ட் ஆயிட்டே தான் இருந்திருப்பீங்க. திருப்பி திருப்பி அந்த ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ உங்களோட கனெக்ஷன்ஸ பொறுத்தளவுக்கு உங்க 2 பேரோட சைட்லயுமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யுது. ஸோ ரொம்ப வருஷம் நீங்க வந்து பழகியிருந்தாலுமே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்குள்ளேயும் வந்து இருந்திருக்கும். இல்ல இப்போ ஒரு ஒரு ஷார்ட் டைம்ல நீங்க அந்த பெர்சன் கூட நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தா கூட, உங்கள பத்தி அவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருந்திருக்கும். அவங்கள பத்தி உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருந்திருக்கும். ஸோ 2 பேரோட சைட்ல இருந்து பார்க்குறப்ப அது ஒரு மெச்சூரா நீங்க வந்து அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்றீங்க. அண்ட் அதே மாரி இங்க வந்து என்ன அப்டின்னா, லைக் இப்போ உங்களோட மனநிலைமைய வந்து அந்த பெர்சன் வந்து புரிஞ்சுக்கல. உங்களோட கேரக்டர் அந்த பெர்சன் வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு சின்ன டைம்ல அந்த பெர்சன நீங்க மீட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் அந்த பெர்சன் கூட நீங்க பழகியிருந்தீங்க, ரொம்ப வருஷம் பழகியிருந்தாலும் சரி, ஸோ அந்த பாண்டிங்க பத்தி அவங்களுக்கு ரொம்ப தெளிவாவே வந்து புரிஞ்சிருக்கும். உங்களோட கேரக்டர ரொம்ப அழகாவே அவங்க வந்து புரிஞ்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயம் உங்களுக்கு வந்து பிடிக்கும், உங்களுக்கு எந்தெந்த விஷயம் உங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அந்த மாரி உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயமாவும் இருக்கட்டும், உங்களோட கேரக்டரா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே அந்த பெர்சன் வந்து கம்ப்ளீட்டா வந்து அத அப்சர்வ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் அது வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டா தான் இருக்கு. ஏன்னா இங்க வந்து என்னன்னா ஒரு பெர்சன பத்தின ஒரு கேரக்டர். இப்போ ஒரு பெர்சன் நீங்க வந்து விரும்புறீங்க அப்படின்றப்போ, அந்த பெர்சன பத்தின கேரக்டர் உங்களுக்கு என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருந்தா தான், உங்களுக்கு வந்து லைக் அடுத்து அந்த அந்த பாண்டிங்க எப்படி கொண்டு போறது? ஸோ அவங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் பிடிக்கும்? ஸோ அதுக்கேத்த மாரி லைக் அவங்களுக்கு பிடிச்ச மாரி சில விஷயங்கள் வந்து பண்றது, அவங்கள இம்ப்ரெஸ் பண்றது. ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் நம்மளால பண்ண முடியும். எப்போ நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு புரிதல் இல்லையோ, அப்பதான் நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சம்மந்தமே இல்லாம நெறைய பிரச்சனைகள் அந்த மாரி சில இஷ்யூஸ் இருக்கும். இப்போ உங்களுடைய கேரக்டர் அண்ட் உங்களோட கண்டிஷன்ஸ் இப்ப நம்ம வந்து பார்க்குறப்போ, என்னதான் இங்க வந்து ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் சரி, பட் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, இந்த கனெக்ஷன்ஸ பொறுத்தளவுக்கு லைக் ஒரு கம்ப்ளீட் பிரேக்கப் சிச்சுவேஷன் அந்த மாரி எதுவுமே இல்லாம, அடிக்கடி வந்து பேசக்கூடிய விஷயம் தான் இங்க வந்து பார்க்குறேன். திருப்பி திருப்பி அந்த பாண்ட்ல ஒரு யூனியன் தான். ஸோ இந்த பெர்சனோட மைண்ட் செட்ல வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, அவங்களோட மைண்ட் செட் அதுவா தான் இருக்கு. இப்ப இங்க என்னதான் சண்டை போட்டாலும் சரி, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ஃபீல் ஆகும். லைக் இந்த கனெக்ஷன்ஸ் வந்து நமக்குரிய ஒரு கனெக்ஷன் தான். இந்த பெர்சன் நமக்குரிய ஒரு பெர்சன் தான். இந்த பெர்சன் கிட்ட நான் வந்து ஒரு கம்ஃபர்டபுளா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஸோ, அதனால இந்த கனெக்ஷன்ஸ்ல என்ன ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும், அத நம்ம 2 பேருமே வந்து அத நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அந்த பெர்சன் வந்து கண்டிப்பா இருக்காங்க. அண்ட் நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு நெறைய ஆசைகள் இருக்கு. உங்கள பத்தி நெறைய இமேஜினேஷன்ஸ் இருக்கு. நெறைய விஷயங்கள் உங்கள பத்தி வந்து அவங்க ட்ரீம் பண்ண தான் செய்றாங்க. ஆனாலும் அத வந்து அவங்களால வந்து கம்ப்ளீட்டா எதுவுமே வந்து என்னன்னா, இதான் வந்து நான் விருப்பப்படுறேன். இல்ல அவங்க உங்கள பத்தி இந்த மாரிலாம் சில விஷயம் வந்து ஃபேண்டசைஸ் பண்ற விஷயமா இருக்கட்டும், உங்கள பத்தி சில விஷயம் அவங்க வந்து ட்ரீம் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த ட்ரீம்ங்கிற கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம் தான். இப்ப நீங்க இருக்கீங்க அப்டின்னா, ஸோ சம்டைம்ஸ் உங்க பெர்சன பத்தி நீங்களே வந்து யோசிப்பீங்க. இந்த சிச்சுவேஷன்ல இப்டி நடந்தா நல்லாருக்கும். ஆ இந்த மாரி மூவ்மெண்ட்ஸ்ல நடந்தா நல்லாருக்கும் அப்டின்ற மாரி. ஸோ யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்க ஒரு மூமெண்ட்ட பத்தி நீங்க இமேஜினேஷன் பண்ணி தான் பார்ப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச பெர்சன் கிட்ட. ஸோ அது மாரி தான் அவங்களுமே உங்கள பத்தின நெறைய விஷயங்கள் வந்து இமேஜின் பண்ணி தான் வந்து பார்க்குறாங்க. பட் இங்க வந்து என்ன அப்டின்னா, அவங்க இமேஜின் பண்ற விஷயத்த அது அவங்களுக்குள்ளயே தான் வச்சுக்கிறாங்களே தவிர்த்து, அவங்க அத வந்து வெளில சொல்ல மாட்டேன்றாங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும். பட் நெறைய விஷயங்கள் உங்கள பத்தி வந்து வாட்ச் பண்ணதா இருக்கட்டும். மீன் வைல் இப்ப நீங்க என்ன ஒரு சில ஸ்டேட்டஸ் நீங்க வந்து போட்டிருந்தாலும் சரி, நீங்க என்ன ஒரு சில விஷயம் நீங்க போஸ்ட் போட்டிருந்தாலும் சரி, ஸோ அத எல்லாமே இவங்க வந்து வாட்ச் பண்ண தான் செய்றாங்க. லைக் உங்களோட கேரக்டர் வந்து இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அந்த அந்த விஷயம்லாம் வந்து பண்ண தான் செய்றாங்க. ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கிறது என்ன விஷயம் அப்படின்றது, ஏன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் பிடிக்கும் அப்படின்றது எல்லாமே இவங்க வந்து அப்சர்வ் பண்ண தான் வந்து செய்றாங்க. நெறைய இந்த பெர்சனுக்கு உங்கள பத்தி நெறைய ஒரு ஃபேண்டஸி வந்து கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. நெறைய விஷயங்கள்ல இவங்க வந்து உங்கள பத்தி ரொம்ப எமோஷனலாவும் இருக்காங்க. ஸோ இந்த பெர்சனுக்கு வந்து லைக் அகெயின் இங்க வந்து நான் அந்த 2 டைப் ஆஃப் செட்ஸ் எனர்ஜி நான் வந்து பார்க்கறனால தான் நான் வந்து சொல்றேன். ஏன்னா, இங்க வந்து உங்களுக்கு சில பேருக்கு இது ஒரு லாங் டெர்மாவே இந்த பெர்சன் உங்க கூட உங்க லைஃப்ல வந்து பழகியிருப்பாங்க. சில பேருக்கு இது ஒரு ஷார்ட் டைமா தான் இருந்திருக்கும் இந்த பெர்சன். பட் ஆனாலும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அதிகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, ஸோ அதிக எதிர்பார்ப்புகளுமே இந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஃபார் போத் த சைடு உங்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவங்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ சம் கேஸஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் சில பேருக்கு வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு மேரிடான ஒரு பெர்சனாவும் இருந்திருப்பாங்க. பட் எக்ஸாக்ட்லி லைக் அவங்க ஏதாவது ஒரு ஸோ மேரேஜ் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸோ இல்ல டிவோர்ஸியாவோ அவங்க வந்து இருந்திருக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்பிள்க்கு தான் நான் வந்து சொல்றேன். ஸோ அதே மாரி மேக்ஸிமம் கைண்ட் ஆஃப் பீப்பிள் வந்து பார்க்குறப்போ என்ன அப்படின்னா, ஸோ இந்த பெர்சனுக்கு வந்து உங்கள மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டுமே தான் இங்க வந்து இருக்கு. ஸோ உங்கள வந்து ஒரு பார்ட்னரா தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஒரு லைஃப் பார்ட்னரா தான் பார்க்குறாங்க உங்கள. அவங்களோட ஒரு லைஃப் பார்ட்னர் தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு அதுதான் லைக் இவங்களுக்கு வந்து நெறைய ட்ரீம்ஸ் இருக்கு. நெறைய விஷயம் அவங்க வந்து ஃபேண்டசைஸ் பண்றாங்க. இந்த இந்த மாரிலாம் நடந்தா நல்லாருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு ஃபியூச்சர் அவங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லைஃப்ல வந்து நீங்க அவங்களுக்கு கிடைச்சீங்கன்னா, அது அவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்? ஸோ உங்கள மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? அந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இந்த பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அந்த ஒரு ஃபேண்டசைஸ்ல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில பேருக்கு உங்க பெர்சன் ஒரு தனுசு ராசியா இருக்கலாம். சில பேருக்கு உங்களோட பெர்சன் வந்து லைக் இந்த மாரி வாட்டர் எலிமெண்ட்டா இருக்கலாம். மீன ராசி, விருச்சிக ராசி, கடக ராசி அந்த மாரி வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அ ஃபியூச்சர்ல இந்த பெர்சன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விதத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணலாம். ஸோ சில பேருக்கு வந்து இந்த மாரி லைக் நேர்ல மீட் பண்றதுக்காக கூப்பிடுறதோ, கொஞ்சம் ஒரு டைம் வந்து நீங்க 2 பேருமே வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்காக அந்த பெர்சன் ஏதாவது உங்கள வந்து கூப்பிடலாம். உங்கள அ லைக் அகைன் ஒரு டேட் போற மாரி தான். ஸோ அந்த மாரி உங்கள அந்த பெர்சன் வந்து இன்வைட் பண்ணலாம் அப்டின்ற மாரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பெர்சனோட தாட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இவங்கள பொறுத்த அளவுக்கு சில நேரத்தில வந்து இவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா,
ஒருவேள இந்த ட்ரீம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ட்ரீமாவே வந்து போயிடுமோ? ஏன்னா சம் கேஸஸ்ல வந்து பார்க்குறப்ப, சில பேருக்கு எய்தர் உங்களோட சைட்ல ஏதாவது இன்னும் அதாவது எப்படி சொல்றதுன்னா, உங்களோட சைட்ல இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து ப்ரொசீட் பண்றதா இருக்கட்டும். இப்ப இந்த பெர்சன் வந்து உங்களோட பார்ட்னரா நீங்க ப்ரொசீட் பண்றதா இருக்கட்டும், இல்ல இந்த பெர்சன நீங்க வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாரி நீங்க ப்ரொசீட் பண்றது உங்க தரப்புல இருந்து நீங்க ப்ரொசீட் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டமா வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். ஸோ இது வந்து லைக் அவ்வளோ ஈஸியா வந்து அந்த பெர்சன வந்து மேரேஜ் பண்றது வந்து அவ்வளோ உங்களுக்கு ஈஸியா வந்து இருந்திருக்காது. ஓகே. அக்கார்டிங் டூ உங்களோட சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா. ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்பிள் அது உங்க பெர்சனோட சைட்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, அவங்களால திருப்பி அந்த ஒரு மேரேஜ் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ஸோ அவங்க சைட்லேருந்து ப்ரொசீட் பண்றது அவங்களுக்கு ஒரு விதத்தில வந்து டஃப்பா இருந்திருக்கலாம். ஸோ இங்க வந்து இட் டசன்ட் மீன் தட் 2 பேரோட சைட்லயும் டஃப்பா இருக்குன்னு சொல்லல. இந்த ரீடிங்க பொறுத்தளவுக்கு யாராவது ஒரு சைட்ல வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். அந்த விஷயத்த கொண்டு போறதுல ஒரு சைட்ல வந்து என்ன அப்படின்னா, லைக் அந்த ஒரு மாரி பிளாக்கேஜஸா ஒரு மாரி ஸ்டக்கா இருக்கிறது வந்து இருந்திருக்கும். ஸோ எய்தர் இட் இஸ் அ ஃபீமேல் சைட் ஆர் எய்தர் இட் இஸ் அ மேல் சைட். ஓகேங்களா? ஸோ அது உங்களோட கனெக்ஷன்ஸ்க்கு என்ன மாரி இருக்கோ, அதுபடி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் ஐம் நாட் சேயிங் தட் 2 பேரோட சைட்லயுமே வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல முடியாது. டெஃபினட்டா வந்து ஒரு சைட்ல வந்து சால்விங் ஆயிரும். ஒரு சைட்ல வந்து பார்க்குறப்ப, அத கொண்டு போறப்போ கொஞ்சம் ஹார்டா இருக்க மாரி தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அதுதான் இவங்களுக்கு அந்த அந்த விஷயம் வந்து எப்படி தோணுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு ட்ரீமாவே முடிஞ்சு போயிருமோ? இந்த விஷயம் இல்ல நம்ம வந்து ட்ரீம் பண்றது தான் நமக்கு இந்த ட்ரீம் பண்றது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனா இருக்கு. ஸோ ஒரு விஷயம் வந்து ரியாலிட்டில நடக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் இத நான் வந்து ட்ரீம் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ, எனக்கு இதுல ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து கிடைக்குது அப்படின்ற மாரி, ஸோ தன்னோட மனசுல என்ன ஆசைகள் இருக்கோ, அத தனக்குள்ளேயே தான் அவங்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அத வெளியில சொல்லாம அண்ட் as well as அது உங்ககிட்டயே அவங்க வந்து ஷேர் பண்றது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, லைக் இவங்கள பொறுத்தளவுக்கு, உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, அவங்க நெறைய விஷயத்துல அவங்க வந்து நர்வஸ் ஆக தான் செய்றாங்க. மேபி இப்ப நீங்க அவங்கள நீங்க நோட்டீஸ் பண்ணா கூட, இப்போ நீங்க வந்து நர்வஸ் ஆறீங்களோ இல்லையோ, அவங்க ரொம்ப வந்து நர்வஸ் ஆகலாம். ஸோ இப்ப லைக் ஐம் நாட் சேயிங் தட் இங்க வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் எதுவுமே கிடையாது. இப்ப ஃபீமேல் பெர்சனா இருக்கீங்க, நீங்க தான் நர்வஸ் ஆவீங்க அப்டின்னு சொல்ல முடியாது. சம் சிச்சுவேஷன்ஸ்ல பாய்ஸுமே தான் வந்து கொஞ்சம் நர்வஸா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு அதான். ஸோ அந்த ஒரு சின்னதா அந்த பதட்டம் எப்பயுமே அவங்களுக்கு வந்து இருக்க தான் செய்யும். அந்த ஒரு நர்வஸ்னஸ் நான் இங்க வந்து ரொம்ப அதிகமாவே பார்க்குறேன். ஸோ உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அவங்க வந்து லைக் ஒரு தைரியமா ஒரு சில ஸ்டெப் எடுத்தா அது வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, அவங்க சின்ன சின்னதா பயப்படுற ஒரு விஷயமே வந்து பார்க்குறப்ப, நாளடைவுல அதனாலேயே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம வந்து போயிருது. எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே இல்லாம இங்க வந்து போகுது. ஸோ தைரியமா ஒரு சில விஷயத்த அவங்களுமே அவங்களோட தரப்புலருந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறப்போ, சிச்சுவேஷன்ஸ்ல நெறைய இம்ப்ரூவ்மெண்ட்ட வந்து இங்க வந்து பார்க்கலாம். மேபி உங்களோட பெர்சன் வந்து உங்களுக்கு ஏதாவது செப்டம்பர் மந்த்ல ஏதாவது அப்ரோச் பண்ணியிருந்திருப்பாங்க. இல்ல அ மேபி நீங்க இந்த பெர்சன வந்து செப்டம்பர் மந்த் நீங்க இந்த பெர்சன வந்து பார்த்துருக்கலாம். ஆர் எல்ஸ் உங்களோட பெர்சன் வந்து செப்டம்பர் பார்ன் ஆன ஒரு பெர்சனா இருந்திருப்பாங்க. சில பேரு வந்து பார்க்குறப்போ, உங்க பெர்சனோட லைஃப் பாத் நம்பரோ, இல்ல அவங்க பிறந்த தேதி எக்ஸாக்ட்லி அவங்க பிறந்த தேதி வந்து நம்பர் 9 இருக்க வாய்ப்பு இருக்கும். அண்ட் அஸ் வெல் அஸ் தி நெக்ஸ்ட் திங் இஸ் இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மேபி நீங்க வந்து லைக் 999 அப்படின்ற ஒரு ஏஞ்சல் நம்பர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பெர்சனாவும் நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஓகே. ஸோ 999. ஸோ இந்த 9 பேஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கு இந்த ரீடிங்ஸ்ல. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் இந்த ரீடிங்க வந்து பார்க்குறவங்க, ஸோ உங்களோட பெர்சனுக்கு ஓட குவாலிட்டீஸ்ல இந்த விஷயம் மேட்ச் ஆகல அப்படின்னா, இட்ஸ் ஓகே. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு மத்த விஷயம் ரெசனேட் ஆகுதுன்னா, நீங்க அத வந்து எடுத்துக்கோங்க. இந்த பர்ட்டிகுலர் பெர்சன் உங்களுக்கு ரெசனேட் ஆகல அப்படின்னா, தென் லீவ் இட். உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா, யூ கேன் டேக் திஸ் திங். ஓகே. ஸோ இங்க வந்து என்னன்னா, லைக் அவங்கள பொறுத்தளவுக்கு அதுதான். அந்த ஒரு பயம் இந்த பெர்சனுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அண்ட் இவங்கள பொறுத்தளவுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அவங்களோட பொதுவாவே அவங்களோட லைஃபோட ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ இவ்ளோ ட்ரீம் பண்ற ஒரு பெர்சன், அத வந்து ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி அந்த விஷயத்த வந்து பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அத பண்ணாதனாலேயே இவங்களோட லைஃப்ல நெறைய விஷயங்கள் இவங்க வந்து ரொம்ப திறமையான ஒரு பெர்சன் தான். அவங்களோட பெர்சன் வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு திறமையான ஒரு பெர்சனா இருப்பாங்க. நெறைய அந்த ஒரு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இருக்க தான் செய்யும். ஜெயிக்கக்கூடிய ஒரு பெர்சன் தான். ஆனா தன்னோட ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு பயத்தினாலே வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, நெறைய விஷயத்த இவங்க வந்து அவங்களோட லைஃப்ல வந்து தொலைச்சிருக்கலாம். நெறைய விஷயத்துல அவங்க வந்து லேக் ஆயிருக்கலாம். ஸோ இவங்கள பொறுத்தளவு உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, அவங்க இந்த மாரி நர்வஸா இருக்குது. அவங்க இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துல வந்து இந்த மாரி பயப்படுறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களால அந்த சக்சஸ வந்து அடைய முடியாம போயிருது இங்க. ஸோ அகெயின் வென் கம்ஸ் டூ த ரிலேஷன்ஷிப்மே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவ்ளோ ஆக்டிவா, இவ்ளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா, இவ்ளோ தூரம் தைரியமா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன், சின்ன சின்ன விஷயத்துல லேக் ஆறாங்க அப்படிங்கிறனால தான் அவங்களால அகெயின் இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க இவ்ளோ ப்ராப்ளம்ஸ நீங்க வந்து சந்திக்கிறீங்க. போத் த சைடுமே இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து சந்திக்கிறீங்க. அண்ட் இந்த கனெக்ஷன்ஸ்லயும் நம்ம வந்து பார்க்குறப்ப, நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸாவும் நம்ம வந்து பார்க்குறப்ப, எதுவுமே அவ்ளோ வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா வந்து ப்ரொசீட் ஆக மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு ப்ராப்ளம்ஸோடயே தான் இங்க வந்து போயிட்டே இருக்கு. அண்ட் அதே மாரி இந்த கனெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ, ரொம்ப ஒரு ஸ்லோவான ஒரு கனெக்ஷனாவும் இருக்கலாம்.
சில பேருக்கு ஐ கேன் சீ தட் உங்க பர்சனோட எனர்ஜிஸ் லைக் யார்சனாவும் இருக்கலாம், லைக் ஜெமினி லிப்ரா அண்ட் அக்வாரியஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் அண்ட் அகைன் ஐம் ஜஸ்ட் சீயிங் எர்த் எலிமெண்ட்டோட எனர்ஜிஸ்மே இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட்டோட எனர்ஜிஸ்மே ப்ரெசென்டபுளாக இருக்குது. இங்கே பொதுவாகவே 4 எலிமெண்ட்ஸோட எனர்ஜிஸ் ப்ரெசென்டபுளாக இருக்குது. பட் இது கொஞ்சம் ஹைலைட் லைக் வாட்டர் எலிமெண்ட் அண்ட் செகண்ட் கேட்டகரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எர்த் எலிமெண்ட் அண்ட் ஏர் எலிமெண்ட்டோட எனர்ஜிஸ்மே இங்கே ப்ரெசென்டபுளாக இருக்குது. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு நான் அதான் நான் சொல்லுவேன், லைக் அவங்க பயப்படுற ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் இங்கே வந்து பார்க்குறப்போ அகெயின் இந்த ரிலேஷன்ஷிப்பே அதை அஃபெக்ட் பண்ணுது. பொதுவாகவே அவங்களோட லைஃப்லையுமே வந்து அந்த விஷயம் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ ஓவரால் உங்கள் பர்சனுக்கு வந்து லைக் அந்த ஒரு தைரியத்தை வந்து இட் இஸ் பி லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் உங்கள் பர்சனுக்கு நிறைய தைரியத்தை நீங்கள் வந்து கொடுங்க. ஏன்னா உங்களோட சைட்ல இருந்து பார்க்குறப்போ நீங்கள் ரொம்ப ஒரு தைரியமான ஒரு பர்சனாக தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. ஸோ லைக் நீங்கள் கொஞ்சம் உங்கள் பர்சனை வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கனெக்ஷன்ஸில் நிறையவே பொட்டன்ஷியல் நீங்கள் வந்து இருக்க தான் செய்யுது. நிறைய சக்ஸஸ் இந்த கனெக்ஷன்ஸில் வந்து இருக்க தான் செய்யும். நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நீங்கள் அகைன் அதான் நீங்கள் ரொம்ப வருஷம் பழகியிருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ரீசெண்டாக இந்த பர்சனை வந்து மீட் பண்ணியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான போகக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஏன்னா 2 பேரோட பாண்டிங்குமே ரொம்ப அழகான ஒரு பாண்டிங்கா இருக்கு. ரொம்ப அழகான ஒரு புரிதலா இருக்கு. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கனெக்ஷன் தான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் போத் த சைட் இஸ் பி லைக் அ பெர்ஃபெக்ட். ஏன்னா இந்த மாதிரி போத் த சைட் அந்த ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா சில நேரத்துல அதுதான் லைக் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குது. சம் கேசஸ்ல தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட்ஸா இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்றனால கனெக்ஷன்ஸ் அவ்வளவா வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம வீக்கரான ஒரு கனெக்ஷன் ஆயிடுது. பட் இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு லைக் there is a high chances like அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நோட்டுக்கு முடிகிறதுக்கு. ஸோ இட் இஸ் ரியலி வெரி பியூட்டிஃபுல் ரீடிங் கைஸ். ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி ஃபார் யூ. என்னை பொறுத்தளவுக்கு நான் அதான் நான் சொல்லுவேன், இந்த ரிலேஷன்ஷிப்காக உங்களோட எஃபர்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் போட முடியுமோ நீங்கள் தாராளமாக எஃபர்ட்ஸ் நீங்கள் வந்து போடுங்க. இட் வில் பி கோ இன் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் நோட். ஓகே, ஸோ தீஸ் ஐ திங்க் ஐ கேன் சே இந்த ரீடிங் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் என்னோட சேனல் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் சேனல் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் சில என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்டில் நான் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டாரோடிங் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்கள் போய் பாருங்கள். இது போல மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஐ கேன் கான்ட் செக் வித் தட். எல்லாமே டைம்லெஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தான், இதுவுமே டைம்லெஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசிடென்ட் ஆக தான் செய்யும். அண்ட் அகைன் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் உங்களுக்கு வேணும், நீங்கள் ஆசைப்பட்டீங்க அண்ட் அஸ் வெல் அஸ் இது வந்து ஒரு ஸ்பாட் ஆன் ரீடிங் அப்படிங்கிறப்போ ஸோ உங்களோட ரீடிங்ஸ் உங்களுக்கு வந்து இமீடியட்டாகவே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அதனால் லைக் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். ஃபார் போத் த டீட்டெயில் ஹைலைட் கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். டிஸ்பிளேஸ் இந்த வீடியோவில் டிஸ்பிளே இருக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் நீங்கள் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் ரீச் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். ஓகே, ஸோ see you guys next one. Until love you all, take care, bye bye. Again I want to repeat the same thing. உங்களோட சப்போர்ட் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக வந்து கொடுங்க ஃபார் மை போத் யூடியூப் அண்ட் as well as my Instagram channel. Okay, bye.